2025 செப்டம்பர் 27 கரூர் சிகரம் நடந்த நாள். 41 பேர் உயிரிழந்தார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சி உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி அரசு தரப்பில் சில கருத்துக்கள் சொன்னாங்க. ஒரு பக்கம் அது ஒரு விபத்து, தற்செயலாக எதிர்பார்க்கல யாரும், நடந்து போச்சு. ஆனால் அந்த விபத்து என்பது என்னென்ன காரணங்களால் நடைபெற்றது, யார் இதுக்கு பொறுப்பு, இது பற்றி சில கருத்துக்கள் இந்த பக்கத்தில் வைக்கப்பட்டது. அந்த பக்கத்தில் இது ஒரு சதியினால் நடந்தது. பெரம்பலூருக்கு போகும்போது தாமதம் ஆயிடுச்சுன்னு போலீஸ் சொன்ன உடனே நான் கேட்டுக்கிட்டு வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் வழியோடு நான் திரும்பிட்டேன். ஏன்னா இரவு 10 மணிக்கு மேலே அங்கே போக முடியாதுல்ல, கூட்டம் நடத்துறதுக்கு எப்படி பொருத்தமாக இருக்கும் என்று அதெல்லாம் தெரிஞ்ச செய்தி எல்லாருக்கும். இப்போ அந்த கேள்விகளை எழுப்புறதா இருந்தால் ஒரு கேள்விக்கு விஜய் முதல்ல பதில் சொல்லணும். எப்படி நாமக்கல்ல 8:30க்கு நடைபெற வேண்டிய கூட்டத்திற்கு வீட்டை விட்டு 8:30க்கு புறப்பட்டதுக்கு என்ன விளக்கம்? இந்த தாமதம் தான் இந்த கெடு நிகழ்வுக்கு காரணம் என்றால் அந்த தாமதத்தை மற்றவங்க போலீஸ் செஞ்சதா இல்லையா அதை பற்றிலாம் நாம் அப்புறம். நீங்க ஏன் பண்ணீங்க? சரி, குறைந்தது இப்படியெல்லாம் நடந்ததில் எனக்கும் ஒரு பங்கு இருந்து போச்சு, அதற்காக நான் வருந்துகிறேன். இந்த வார்த்தை ஏன் அவங்க வாயிலேருந்து வரமாட்டேங்க? காவலர்கள் ஒருத்தர் சொல்றார், அதாவது கூட்டம் வெடிச்சு சிதற மாதிரி இருக்கு. சரி, அதனால நீங்க அந்த இடத்து வரைக்கும் போகாதீங்க, இங்கேயே பேசிட்டு போயிடலான்னு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாரா? இல்லை. சொன்னதை நீங்க கேட்கல, நீங்களோ உங்க கூட வந்தவங்களோ உங்களை வழிகாட்டினவங்களோ கேட்கல. இல்ல, அங்க போய் தான் பேசணும்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்க. இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏன் அங்கதான் போய் பேசணும்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா நீங்கள் அதை ஒரு படப்பிடிப்பு தளமாக மாற்றினீர்கள். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக நம்ம தெருக்கூத்து பகுதியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாக ஐயா நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப நன்றி மீண்டும் எங்களோட சேனல்ல நீங்க இணைந்ததுக்கு. இப்போ நேரடியாக நான் கேள்விக்கு வந்துடுறேன். இந்த கரூர் பிரச்சனை இப்போ பேசப்படும் பொருளாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கரூர் பிரச்சனையில கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்ததும் இன்னும் வரைக்குமே பேசப்பட்ட பொருள் தான். அந்த டைம்ல இந்த ஒரு சம்பவம் நடந்து சிஎம் விஜய் அவர்கள் உடனடியாக போயிருக்கணும். ஆனால் அந்த டைம்ல அவர் போகலை. இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி அவர் போய் கரூர் போயிட்டு மக்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2025 செப்டம்பர் 27 இந்த கரூர் சிகரம் நடந்த நாள். 41 பேர் உயிரிழந்தார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சி உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி அரசு தரப்பில் சில கருத்துக்கள் சொன்னாங்க. பொதுவானவர்கள், இப்போ இங்கேருந்து பெண்கள்லாம் உண்மையறியும் குழு போயிட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க தரப்பில், தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில், விஜய் தரப்பில் அவங்க சில விளக்கங்கள் கொடுத்தாங்க. இது குறித்து ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது அருணா ஜெகதீசன் தலைமையில். அப்புறம் ஒரு சிறப்பு அதிகாரி தலைமையில், ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில் ஒரு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அது ரெண்டையுமே நீக்கிட்டு அவங்க ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. அதை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியை மேற்பார்வையிடுவதற்கு அமர்த்தினாங்க. அதன் மீது சிபிஐ விசாரணைக்காக நேரடியாக 2 முறை விஜய் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். டெல்லியில் போய் அவர் பதில் சொல்லிட்டு வந்தார். அவங்க என்ன கேட்டாங்க, அவர் என்ன பதில் சொன்னாங்க, எதுவும் தெரியாது. சம்பவம் நடந்த உடனே உள்ளூர் காவல்துறை ஒரு முதல் தகவல் அறிக்கையை அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போது திரு விஜய் ஒரு கீச்சு எழுதினார், ட்விட்டரில் எழுதினார். அவர் என்ன சொன்னார், நீதி வென்றது. அதான் இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டதே நீதி கிடைத்ததா சொன்னார். இப்போ நமக்கு இன்று வரைக்கும் அந்த சிபிஐ விசாரணையினுடைய முடிவு, அந்த நீதிபதி தலைமையிலான ஆய்வுக்குழுவினுடைய முடிவு, உச்சநீதிமன்றம் இது குறித்து என்ன சொல்கிறது எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் இவர் போகிறார். ஒரு போகக்கூடாதுங்கிறதில்ல, ஒரு மாநில முதலமைச்சரே
ஒரு முதலமைச்சராக இல்லைன்னா கூட அந்த சம்பவத்தின் போது நேரில் அங்கே இருந்தவர். அப்போ ஒரு முதலமைச்சர் இல்லை, கட்சி தலைவராக தான் போகிறார். 2025 செப்டம்பர் 27. அதனால் அவர் போகிறதுனாலையோ அந்த பாதிக்கப்பட்டவர்களை முதல்ல இங்கே வரவழைச்சு பார்த்தார். இப்போ நேரில் போய் அவங்கள பார்க்குறதோ அதெல்லாம் ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் என்ன நடந்தது என்பது பற்றி தன்னுடைய பார்வையை வலியுறுத்துவதற்கு அதை ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தக்கூடாது. அவர் ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இதுதான் நடந்தது. அதாவது அவங்க 2 விதமாக சொல்லலாம் நடந்ததை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் அது ஒரு விபத்து, தற்செயலாக எதிர்பார்க்கல யாரும், நடந்து போச்சு. ஆனால் அந்த விபத்து என்பது என்னென்ன காரணங்களால் நடைபெற்றது, யார் இதுக்கு பொறுப்பு, இது பற்றி சில கருத்துக்கள் இந்த பக்கத்தில் வைக்கப்படுது. அந்த பக்கத்தில் இது ஒரு சதியினால் நடந்தது, திமுக தரப்பில் அல்லது செந்தில் பாலாஜி தரப்பில் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணதுனால நடந்துச்சு என்ற எண்ணம் ஏற்படுவது போல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நேரடியாக சொன்னாங்களா, அங்கே போய் சிபிஐயில் இவர் சொன்னாரா, அதெல்லாம் தெரியாது. இப்போ 2ல் எது உண்மை என்பதெல்லாம் அந்த விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். இப்போ அவருமே என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் எங்களுக்கு ஒரு அலாட் பண்ணியிருக்கலாம். இல்லை, நான் அதுக்கு வர்றேன், அதுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ வரலாம். இப்போ இவர் தன்னுடைய தரப்பு வெர்ஷனை, இந்த சதி கோட்பாடு, கான்ஸ்பிரசி தியரியை நிலைநாட்டுவதற்கு தேர்தல் பிரச்சார நேரத்திலேயே ஒரு முயற்சி பண்ணார். கடைசியாக நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலலாம் என் மேலே எப்படி நீங்கள் குற்றம் சொல்லலாம், என் மேலே எப்படி பழி போடுறீங்க, எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டு என் மேலே பழி போடுறீங்க, எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டு என் மேலே பழி போடுறீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சதி பண்ணி இவ்வளோ பேர் சாவுக்கு காரணமாக இருந்துட்டு என்ன எப்படி குற்றம் சொல்கிறீங்க அப்படிங்களா? சரி, இப்போ அந்த விவாதத்தை இப்போ நடத்த வேண்டியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அவரோ மற்றவர்களோ அது வரட்டும். பாதிக்கப்பட்டவர்கள் 41 பேர் உயிரை பலி கொடுத்துருக்குறாங்க, 100க்கு மேலே காயமடைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நம்ம செய்யணும், அதுலாம் ஒரு தவறும் கிடையாது. ஒரு அரசாங்கம் செய்யலாம். விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இழப்பீடு கொடுக்கறது இல்லையா, அது அவங்களுக்கு உரிய தகுதி தேவை அவற்றின் அடிப்படையில் செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நடந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய விளக்கம் இருக்கு பாருங்க, அதை முன்வைப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்லணும், எதுவானாலும் சரி சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு சொல்லுகிற வரைக்கும் அதை பற்றி நாம் எந்த கருத்தும் பேச வேண்டாம். நம்ம இப்போ பேச வேண்டியது ஒன்று தான், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இல்லை நீங்கள் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை, ஏன்னா நான் ஏற்கனவே பெரம்பலூருக்கு போகும்போது தாமதமாகிடுச்சின்னு போலீஸ் சொன்ன உடனே நான் கேட்டுக்கிட்டு வருத்தமாக இருந்துச்சு, இருந்தாலும் வழியோடு நான் திரும்பிட்டேன், ஏன்னா இரவு 10 மணிக்கு மேலே அங்கே போக முடியாதுல்ல, கூட்டம் நடத்துறதுக்கு எப்படி பொருத்தமான என்று அதெல்லாம் தெரிஞ்ச செய்தி எல்லாருக்கும். இப்போ அந்த கேள்விகளை எழுப்புறதா இருந்தால் ஒரு கேள்விக்கு விஜய் முதல்ல பதில் சொல்லணும். மற்றது அவர் எத்தனை மணிக்கு கரூர் போனார், எத்தனை மணிக்கு புறப்பட்டார், போலீஸ் வழியில் நிறுத்தினாங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இவரை பற்றி திரையுலகத்தில் பரவலாக சொல்கிறது என்னென்னா, இந்த படப்பிடிப்புக்கு மிகச்சரியான நேரத்திற்கு வந்து விடுவார். 8 மணிக்கு ஷூட்டிங்னா 8 மணிக்கு அங்கே இருப்பார். மற்றவங்க தாமதமாகலாம், ஆனால் அவர் தாமதப்படுத்த மாட்டார். அந்த வேலையில் அவ்வளோ நேர்த்தியாக ரொம்ப பஞ்சுவலாக காலந்தவராமையை கடைப்பிடிக்கிறவர் நாங்கள். அப்பன்னா நீங்கள் அன்றைய தினம் காலையில் நாமக்கல் கூட்டம், மாலையில் கரூர் கூட்டம். காலை நாமக்கல் கூட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட நேரம் என்ன? 8:30 அல்லது 9 வச்சுங்க. நாம் அன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சியில் என்ன பார்த்தோம்னா, ஒரு பள்ளி சிறுவன் அவன் சொல்கிறான், நான் எப்படியும் விஜயை பார்த்தாகணும், அதுக்காக நான் முன்னாலேயே வந்துட்டேன். இங்கே காலையில் அவன் 7:30 8 மணிக்கு இதை சொல்கிறான், அங்கே இருந்துக்கிட்டு, எங்கே நாமக்கல்ல இருந்துக்கிட்டு சொல்கிறான். இவர் வீட்டிலிருந்து புறப்பட்டது எத்தனை மணிக்கு? 8:30க்கு. 8க்கு புறப்பட்டதாக கூட வச்சுக்குவோம். எப்படி நாமக்கல்ல 8:30க்கு நடைபெற வேண்டிய கூட்டத்திற்கு வீட்டை விட்டு 8:30க்கு புறப்பட்டதுக்கு என்ன விளக்கம்? அவரோ அவர் சார்பில் அவர் கட்சிக்காரங்களோ அவருடைய வழக்கறிஞரோ யாருமே இதுவரை விளக்கம் தரவில்லை. நாம் இதற்கு எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போ இருக்காது? சிபிஐ விசாரிக்கிறது முடிவு வரட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் காத்திருப்போம். ஆனால் நீங்கள் நான் நாமக்கலுக்கு லேட்டாக போனேன், இங்கே லேட்டாக போனதுனால ரத்து பண்ணிட்டோம், இப்போ போலீஸ் சொல்லி தான் நாங்கள் ரத்து பண்ணியிருப்போம்னு சொன்னீங்களே,
வீட்டை விட்டு 8:30 மணிக்கு புறப்படலான்னு. ஏன்னா அது வந்து நமக்கு நேரலையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதோ புறப்பட்டு விட்டார், ஆமா. இதோ கிளம்பி வரப்போகிறார், இருக்கிறார், அங்க இருக்கிறார். இருக்கிறாரு. திருச்சி விமான நிலையத்துக்கு போய் சேர்ந்துட்டார். விமான நிலையத்திலேருந்து ஒரு தனி விமானத்தில் திருச்சி போகிறார், திருச்சியிலிருந்து நாமக்கல் போகிறார். எல்லாத்தையும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லோரும் பார்த்து கொண்டே கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த கேள்விக்கு இதுவரை விடை இல்லை. எந்த கேள்விக்கு? ஏன் 8:30 மணி நிகழ்ச்சிக்கு வீட்டை விட்டு 8:30 மணிக்கு புறப்பட்டீங்க? எப்படி நீங்கள் என்ன மாயாவியா? அப்படியே இங்கே மறைந்து அங்கே போய் தோன்றுவதற்கு உங்களுக்கு பயண நேரம் கிடையாதா? தனி விமானத்துலேயோ ஊர்திகள்லையோ பயணம் பண்ணுற நேரம் எவ்வளவு? எத்தனை மணி நேரம் பயணத்திற்கு? அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தாமதத்திற்கு நீங்கள் சொல்கிற விளக்கம் என்ன? இதுவரை யாரும் விளக்கம் சொல்ல. சரி, சிபிஐயில் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு காத்திருப்போம். ஆனால் நீங்கள் இப்போ பேசக்கூடாது. அதை புரியுது. நீங்கள் பேசுனதுனால தான் இந்த கேள்வியை எழுப்புகிறோம். நம்ம உண்மையறியும் குழுக்கள் பூரா அதை சுட்டி காட்டினாங்க. 1, 2 நாமக்கல் போய் சேர்ந்தாச்சு. நாமக்கல்ல கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு 12-12:30 மணி சுமாருக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி, இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவர், அந்த ஆனந்த், புசி ஆனந்த் செய்தியாளர்களிடம் சொல்கிறார், கரூரில் சாயந்தரம் 7 மணிக்கு கூட்டம் நடக்கும், வந்துருவார் சொன்னார். சொல்லிட்டாங்க. ஆமாம். ட்விட்டரில் என்ன போட்டாச்சு, நீங்கள் வந்துடுவீங்கன்னு உங்கள் அமைப்பினுடைய இதில் சமூக வலைத்தளத்தில் போட்டாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? இந்த தாமதம்தான் இந்த கெடு நிகழ்வுக்கு காரணம் என்றால், அந்த தாமதத்தை மற்றவங்க போலீஸ் செஞ்சுதா இல்லையா அதை பற்றிலாம் நாம் அப்புறம். நீங்கள் ஏன் பண்ணீங்க? சரி, குறைந்தது இப்படியெல்லாம் நடந்ததில் எனக்கும் ஒரு பங்கு இருந்து போச்சு, அதற்காக நான் வருந்துகிறேன். இந்த வார்த்தை ஏன் அவங்க வாயிலேருந்து வரமாட்டேங்குது? ஒரு பண்பட்ட மனிதன் அதுதானங்க செய்வான். அவன் நேரடியாக பொறுப்பு வைக்கணும். அவன் போய் கொலை பண்ணணுன்னே அவசியம் இல்லை. என்னால் இப்படி ஒரு சாவு நேர்ந்து போச்சு. ஆனா ஒரு இப்ப சமீபத்துல பேசுனதுல ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டே வந்து போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம், இதுக்கு பின்னாடி சதி இருக்கு. அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, காலையில் 8:30 மணிக்கு வீட்டில் புறப்படாதீங்க, 5 மணிக்கே புறப்படுங்கன்னு போலீஸ் அலர்ட் பண்ண சொல்றாரா? இல்லையா? அப்போ நாமக்கல்ல வந்து நீங்கள் இத்தனை மணி ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க? உங்கள் வண்டி பின்னால் எல்லா வண்டிகளும் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு, கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மோட்டர் பைக் வருது, எல்லாம் வருது. கரூருக்குள்ளே நுழையிறீங்க. கரூருக்குள்ளே நுழைந்து இந்த பாதையில் போக வேணாம், வேறொரு பாதையில் போங்கன்னு போலீஸ் உங்களுக்கு சொல்லுது. அதெல்லாம் கேட்காமல் நீங்கள் தொடர்ந்து போகிறீங்க. கூட்டம் ரொம்ப கடுமையான கூட்டம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் க்ரௌட் பர்ஸ்ட்னு சொல்லி அவருடைய காவலர்களில் ஒருத்தர் சொல்கிறார். க்ரௌட் பர்ஸ்ட், அதாவது கூட்டம் வெடித்து சிதற மாதிரி இருக்குன்னு. சரி, அதனால் நீங்கள் அந்த இடத்து வரைக்கும் போகாதீங்க, இங்கேயே பேசிட்டு போயிடலான்னு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாரா இல்லையா? சொன்னதை நீங்கள் கேட்கல. நீங்களோ உங்கள் கூட வந்தவங்களோ உங்களை வழிகாட்டினவங்களோ கேட்கல. இல்லை, அங்கே போய் தான் பேசணும்னு நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிங்க. இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன் அங்கே தான் போய் பேசணும்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா, நீங்கள் அதை ஒரு படப்பிடிப்பு தளமாக மாற்றினீர்கள். இப்போ நமக்கு இந்த குற்றச்சாட்டுலாம் உறுதி செய்யப்படாத குற்றச்சாட்டு. நக்கீரன் கோபால் சொன்னார், மற்ற பல பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தரப்பு குற்றச்சாட்டுகளையே முழு உண்மையாக நீங்கள் முன்வைக்கும் போது பதிலுக்கு நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. இல்லைன்னா இப்போ இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. செப்டம்பர் 27 என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான விவாதமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருவோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் போங்க, உதவி பண்ணுங்கிறதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் இப்படி பொய் சொல்கிறதுனால அல்லது உங்கள் தரப்பு தவறை நீங்கள் மறைக்க முற்படுகிற காரணத்தினால நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, நீங்கள் கரூருக்கு வீட்டை விட்டு புறப்பட்டதில் காலதாமதம், திரும்ப நாமக்கல்ல இருந்து கரூருக்கு புறப்பட்டது, கரூருக்கு வந்து சேர்வதற்கு மிக நீண்ட தாமதமானுச்சு. வழியில் கூட்டம் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க. ஊருக்குள்ளே போலீஸ் சொன்ன வழியில் நுழையாமல் வேறொரு வழியில் நுழைஞ்சிங்க. கிட்ட போனதுக்கு பிறகும் இதுக்கு மேலே போக வேண்டாம், ரொம்ப நெரிசலாக இருக்குன்னு சொன்ன பிறகு நீங்கள் பண்ணீங்க. உங்கள் கண் முன்னால் ஆம்புலன்ஸ் வருது, உங்கள் கண் முன்னால் தண்ணி இல்லாத மக்கள் இவ்வளோ பேரை கூட்டின உங்கள் கூட்டம், உங்கள் கூட்ட அமைப்பாளர்கள் அவ்வளோ பேருக்கு குடிக்க தண்ணி குடிப்பதற்கு, இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு எந்த ஏற்பாடும் பண்ண கிடையாது. இந்த இடத்தை அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லு. உண்டா இல்லையா? வீடியோ வந்திருக்குதே, கலெக்டரோட உட்காந்து பேசுகிறாங்களே, இன்னும் இடத்த தேர்ந்தெடுக்கிறோன்னு. நீங்கள் வேறொரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்கலாம், அந்த இடம் போலீஸுக்காரலாம் இன்னொரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஊருக்கு வெளியில் எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்தது தான்.
ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, எஸ்ஓ எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டாங்க, இப்படி போ அப்படி போனெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ போலீஸ் வந்து நீங்கள் போடுறதையும் தப்புன்னு சொல்கிறீங்க. பிளான் பண்ணி இது ஏன் எனக்கு இங்கே போடலைன்னு கேட்குறீங்க. போலீஸ் சொல்கிறபடி தான் கேட்டாங்கன்னா அவங்க ரத்து பண்ணியிருந்தா கூட நாங்கள் போயிருப்போங்கிறீங்க. நாமக்கல்லில் 10 மணி ஆகிடுச்சு, ரத்து பண்ணாங்க போயிட்டு, அந்த மாதிரி ரத்து பண்ணால் கூட நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அனுமதி. அப்போ நீங்கள் இதே மாதிரி தான் பேசியிருப்பீங்களா? நீங்கள் உண்மையில் என்ன பண்ணீங்க, இந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே இயல்பாக உங்களுக்கு யோசிக்காமல் குற்ற திட்டமிடுதல் எதுவும் இல்லாமல் நீங்கள் பேசிய பேச்சு என்னன்னா, நாங்கள் போலீஸுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன், அவங்களுடைய உதவி மட்டும் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது சொன்னீங்களா இல்லையா? அதுதானே இயல்பான உண்மை. ரொம்ப யோசித்து பார்க்காம செகண்ட் தாட்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு தாட்ஸில் வந்தது என்னன்னா அதுதான் உண்மை. இப்போ அதை மாற்றி ஏன் பேசுகிறீங்க? அதனால் வேண்டி இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஒரு தலைவர், அவர் நேற்று நடிகராக இருக்கலாம், வேற ஒன்றா இருக்கலாம், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர் ஒரு ஹியூமன் இன்டெகிரிட்டி, மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நேர்மை இல்லாமல் தன்னுடைய அரசியல் வசதிக்காக தனக்கு கிடைத்திருக்கிற இந்த உயர்ந்த பதவியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி உண்மைகளை மறைப்பதற்கும் பொய்களை நிறுவுவதற்கும் முயற்சிப்பது என்ன சொல்கிறது, அருவருப்பாக இருக்குது.